இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் பாத்ரூமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பிளாஸ்டிக் மனை வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அது கூடவே பிளாஸ்டிக் மக்கு, டப்பு இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கரை நிறைய இருக்கிற மனையை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். எவ்வளோ கரை பிடிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஹாப்பிக்கும் ப்ளீச்சிங் பவுடரும் தான் போட்டு தண்ணியில் கலந்து விட்டுருக்கேன். ஒரு குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கையை யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பிறகு இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி நான் வந்து எப்பயுமே பாத்ரூமில் இருக்க திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணணுன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூமையும் அந்த தண்ணியிலே தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறப்ப வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி துணி சோப்பு இதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து தனியாக வந்து துணி சோப்பு வச்சுருப்பேன். நைலானில் இருக்கிற ஸ்க்ரப்பரும் ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வச்சுருப்பேன். அதை வச்சு தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக தான் தேய்ச்சி விட்றேன் பாருங்கள். உடனே ஈஸியாக கரை போயிடுச்சு. சில பேர் வீட்டில் வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கும். இதே மெத்தட் தான், ஆனால் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஊற வைங்க. அப்படி தேய்க்கும் போது கரை போயிடும். சில டைமில் க்ளீன் பண்ண நம்ம மறந்துடுவோம். அதனால தான் இப்படி சேர்ந்து ரொம்ப கரையாயிடுது. அதையும் ஒரு நாள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். பாத்ரூம் மட்டும் க்ளீனாக இருந்தால் போதாது, நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸும் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். தண்ணியை அப்படியே அதுலேயே டப்பில் பிடிச்சி வச்சுருவோம். தண்ணி உள்ளவே மக்கியம் போட்டு வச்சுருவோம். அதனால் என்னென்னா வழன்னு இருக்கும், பாசி பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி இது இல்லாமல் இருக்கணும். பாசி படிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நைட்டே கூட நீங்கள் இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு படுத்துட்டிங்கன்னா மார்னிங்கில் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சிடலாம். பாத்ரூமும் பார்க்க அழகாக இருக்கும். அந்த திங்ஸை நம்ம தொடும்போது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். தேய்ச்சி முடித்த பிறகு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு. அவ்வளோதான், தேய்ச்சி விட்டாச்சு. ஃபைனலாக வந்து இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இந்த டிப்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.